எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல்லேருந்து நான் மாமி பேசுகிறேன். இப்போ கார்த்திகை பண்டிகை வருது. கார்த்திகை பண்டிகைக்கு அப்பம், பொரி, பொரியிலேயே பருப்பு தேங்காய் வைப்பா, கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, பொரி உருண்டை, சில பேர் அடை, உப்பப்பம், இது மாதிரி எல்லாருக்கும் அவளுக்கு என்ன வழக்கமோ எல்லாருமே பண்ணுற பழக்கம். இப்போ இந்த பொரி நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். கல்யாணமும் கார்த்திகையும் சொல்லுவோம். அந்த காலத்துல கார்த்திகை மிகப்பெரிய பண்டிகை எல்லாருக்குமே. எப்படி பொரி உருண்டை பண்றது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். இது அவல் பொரி கடையிலேயே கிடைக்கும். எல்லா பட்டறையிலையும் பொரிக்கடையில கிடைக்கிறது. இதை வாங்கிட்டு நம்ம நல்லா புடைச்சு சுத்தம் பண்ணணும். ஏன்னா இதுல அந்த அவல் இதெல்லாம் உடஞ்சு போய் புழுதி மாதிரி இருக்கும். நம்ம இதை நல்லா புடைச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நெல் பொரியும் கடையில கிடைக்கும். ஆனா நெல் இதுல கிடைச்சிருந்து இதுவா இருக்கும். நம்ம அந்த நெல் உமியை நம்ம பொறுக்கி சுத்தம் பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும். இது கொஞ்சம் சிரமம் தான் இந்த நெல் பொறுக்கிறது. நம்ம நெல் பொறுக்கி எடுத்துட்டு இதை சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கணும். 1 கப்பு நல்லா பொடியா உடைச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா கோபுரமா சுக்கு பொடி, நல்லா சுக்கு பொடி பண்ணி சலிச்சு 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் பொடி, தேங்காய் போடணும். தேங்காய் போடாம வெறும் பொடி பண்றது இல்லை, பண்டிகையா இருக்கிறதுனால. தேங்காய் பல்லுலாம் நறுக்கி வச்சிருக்கு பாகுல போட. நெய் ஒரு 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதை ஊற்றி நம்ம பொரியில பெரட்டுறதுக்கு. இப்ப இந்த பொரி உருண்டை இதெல்லாம் இப்ப செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த இண்டாலியம் வாண்லி வச்சிருக்கேன். பொரி நம்ம கடையில வாங்குறோம். இப்ப கொஞ்சம் மழை காலம் பனிக்காலமா இருக்கு, கொஞ்சம் பதத்து போயிருக்கலாம். அதனால பொரி நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறது நல்லது. அப்ப நல்லா இருக்கும். அதனால நான் வெறும் சட்டியில போட்டு பொரியை சூடு பண்ணி போறேன். வெறும் சட்டியில போட்டு இந்த பொரி கொஞ்சம் நல்லா நம்ம கைக்கு நல்லா சூடு ஆச்சுன்னா பதத்து போகாம இருக்கும். அதுக்காக இப்ப சூடு பண்றேன். நான் கொஞ்சம் சூடு ஏறணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம பெரட்டினா போறோம். வெறும் சட்டியில தான் பெரட்டணும், ஒன்றும் வேண்டாம். அதுக்கு இதை பாருங்க, நல்லா சூடாயிடுது, கைக்கு நமக்கு உடையிறது. இப்ப இதை பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இந்த லேசா பொரி வாசனை வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த நெல் பொரியையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி பிரட்டிக்கிறேன். இந்த நெல் பொரியும் வாசனை வருது. அதை விட இது கொஞ்சம் சீக்கிரம் சுட்டுடுத்து. ரொம்ப நேரம் வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். இப்ப லேசா நம்ம இந்த கை கொதிக்கிற அளவு சூடு இருந்தா போறோம், கரெக்ட்னா போறோம். இப்ப அவல் பொரியும் நல்லா நம்ம பிரட்டிட்டோம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வைக்க போறோம். இந்த 1 கப்பு வெல்லம் நம்ம எடுத்த வெல்லத்தை போட்டுட்டு, வெல்லம் எப்பவும் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி. வெல்லம் நல்லா கரைஞ்சு போச்சு. எப்பவுமே வெள்ளத்துல கல்லு மண்ணு இருக்கும். அதை வடிகட்டிக்கலாம். இப்ப இந்த வடிகட்டின வெள்ளை கரைசல் இதுல நான் ஊத்துறேன். இப்ப இந்த வெல்லம் நம்ம வடிகட்டி வச்சுட்டோம். இப்ப இந்த பல்லா வச்சிருக்கிற தேங்காயை வெள்ளத்திலேயே போடுறோம். ஏன்னா வெள்ளத்துல போட்டு இந்த தேங்காயில நல்லா வெல்லம் திரிப்பு ஏறிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாகு இப்ப நல்லா காயறது. இதுக்கு உருண்டை பாகு தான் வைக்கணும். நம்ம
பாகு நல்லா உருண்டு வரணும். உருண்டைக்கு எல்லாமே பாகு வந்து உருண்டை வந்தாதான் உருண்டை பிடிக்க வரும், இல்லாட்டியே கலந்து போயிடும். வெல்லம் ஒரு 5 நிமிஷம் பாகு நல்லா காயட்டும். இப்ப இந்த பாகு காஞ்சு போச்சான்னு உருண்டை பாகு வரதான்னு பார்க்கலாம். இந்த பாகு நல்லா காஞ்சு போச்சுன்னு பாருங்க, உருண்டையா வருது பாகு. இப்ப நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்ப இந்த பொரியை போட்டு நம்ம கிளறலாம். இந்த பொரி வந்து நான் வந்து தட்டுல போட்டெல்லாம் கிளற மாட்டேன். இந்த மாதிரி இரும்பு சட்டியில நம்ம போட்டோம்னா ஒட்டாம வரும். இப்ப இல்லைன்னா பாகு எல்லாத்துலயும் ஒட்டும், இதுல ஒட்டாது. இந்த துளியோண்டு இந்த சட்டிக்கு நான் நெய்யை வந்து தடவிக்கிறேன். இப்ப இந்த பொரியை வந்து இந்த சட்டியில போடுறேன். இப்ப இது வந்து சுக்கு பொடி நல்லா அரைச்சு தெளிச்சு வச்சிருக்கேன். இந்த குட்டி ஸ்பூன்ல வந்து 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் பொடி, எல்லாம் ஒண்ணா கலந்தாச்சு. இந்த பாகு வந்து நான் இதுல ஊத்துறேன். மூணு கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம் போட்டது கரெக்டா இருக்கும். இது பயமே வேண்டாம் உங்களுக்கு. நாழி அட்டையை பாகு காஞ்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த பாகு வந்து குறையாது, நல்லா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நான் எல்லா பாகும் இதுல ஊத்தியாச்சு. இந்த போட்ட பாகெல்லாம் போட்டு நல்லா நம்ம கலக்கிறேன். இப்ப வந்து முத நம்ம வந்து கார்த்திகைக்கு பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து பருப்பு தேங்காய் வந்து நான் முதல்ல இதுல அடைச்சிடுறேன். அப்புறம் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். சின்ன கூடுதான் போறோம்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு பெருசா சீருக்கு வேணா நீங்க பெருசா வச்சுக்கலாம். இப்ப நெல் பொரிக்கு பாகு வச்சு நம்ம பருப்பு தேங்காய் கூட்டுல அடைச்சிட்டோம். இப்ப உருண்டை வந்து நம்ம அவுள் பொரியில பண்ண போறோம். அதுக்கு அதே மாதிரி நான் அந்த வெல்லம் தூக்கிறேன். பாகு தனியா தான் வச்சிருக்கேன், ஏன்னா அது சரியா போச்சு. இப்ப இதுக்கு தனியா நான் வெல்லம் வச்சிருக்கேன். இது பாகு கட்டிட்டு நம்ம அவுள் பொரி உருண்டை பண்ணிக்கலாம். இப்ப இது பாகு நல்லா உருண்டை பாகு காஞ்சு போச்சு. இப்ப வந்து உருண்டை பிடிக்கலாம். நம்ம பருப்பு தேங்காய்ங்கிறதுனால நான் முதல்ல ஒன்னா போட்டு பாகு ஊத்திட்டேன். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாவே உருண்டை வந்து பிடிச்சுக்கலாம். ஏன்னா சில நேரம் அலண்டு போகும். பாதி போட்டிருக்கேன், பாதி வச்சிருக்கேன். எப்பவுமே பொரிக்கு எல்லாமே நம்ம பாகு நிறைய ஊத்தலாம். ஊத்தினா நல்லா இருக்கும். நான் நிறைய பாகு ஊத்திருக்கேன். இப்ப வந்து இதுக்கு தேங்காயம் பாகுல போட்டேன், ஏலக்காய் சுக்கு பொடி போட்டாச்சு. கொஞ்சம் ஆற ஆற நமக்கு நல்லா இது உருண்டை வரும். இப்ப எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிட்டோம். இப்ப நான் தட்டுல அடுக்கி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். கார்த்திகை பண்டிகைக்கு பருப்பு தேங்காய், நெல் பொரி, அவுள் பொரி எல்லாம் பண்ணியிருக்கோம். கார்த்திகை ரொம்ப விசேஷமானது. கல்யாணம் ஆனவ எல்லாருக்குமே கார்த்திகை பண்டிகைக்கு சீர் கொடுக்கறது வழக்கம். விளக்கு அவள சக்திக்கு தகுந்தபடி விளக்கு, பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பா.
அண்ணன் தம்பியில இருக்கிறவ எல்லாருமே கார்த்திகை சீர் கொடுப்பா. மஞ்சள் குங்குமத்துக்கு, விளக்குக்கு, எல்லாத்துக்கும் கொடுப்பா. கார்த்திகை சீர் வாங்கிக்கிறதுக்கு எல்லா பொண்களும் கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணமும் கார்த்திகையோம்பா, கல்யாணம் மாதிரிதான் கார்த்திகை. இன்னைக்கு எனக்கு மனசு உங்க எல்லாராலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விளக்கேற்றிருக்கேன். வெறுமை வைக்க வேண்டாம்னு எல்லா விளக்கும் ஏற்றி வச்சிருக்கேன். நீங்களும் நிறைய விளக்கேற்றுங்க. அந்த காலத்துல எப்படின்னா, ஊருக்கு முன்ன விளக்கேத்தினா வசந்த குடியாவான்னு சொல்லுவா. கார்த்திகை பண்டிகைக்கு அதைத்தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பா. ஊருக்கு முன்ன விளக்கேத்தினா வசந்த குடியாவாம்பா. எல்லாரும் போய் அக்கம் பக்கத்துல ஏத்தாளா விளக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து நம்ம முன்னாடி ஏத்தணும்னு சொல்லி ஏத்துவோம். காலம்பரவே விளக்கெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சு எல்லாம் நல்லா தொடச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு 5 மணிக்கெல்லாம் விளக்கேற்றி வீடு ஊற வச்சுட்டு அடுத்த வீட்டுல எப்படி விளக்கேற்றி வச்சிருக்கான்னு அதையும் போய் எல்லாரும் ஓடி போய் பார்த்துட்டு வருவோம். நீங்களும் இந்த தடவை நல்ல ஒரு கார்த்திகை பண்டிகை கொண்டாடுங்க. நிறைய விளக்கேற்றி வைங்க. சாமி எல்லாருக்கும் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கட்டும். எல்லாருக்கும் ஆசைகள். நீங்களும் இந்த அப்பம் பொரி இதெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஆதரவு எனக்கு மறுபடியும் எனக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கறது. எனக்கு 78 முடிய போறது, 79 ஆகிறது இந்த மார்கழிக்கு. இருந்தாலும் எனக்கு நிறைய ஆசைகள் இது மாதிரி பண்ணணும்னு இருக்கு. அடுத்த ரெசிபியில நம்ம மறுபடியும் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.